ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ரைஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோடைய பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே சீனியர் ஆஃபீஸருக்கு ஒரு தாயத்து மாதிரி ஒன்று கிடைக்குது. அதை எடுத்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. உடனே ஹீரோ கிட்ட இந்த சீனியர் ஆஃபீஸர் இந்த கொலையை அந்த மென்டல் தான் பண்ணான்னு எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது உடனே நம்ம ஹீரோ அந்த மென்டல் இந்த லேடியை முதல்ல கழுத்தில் தான் குத்தி குத்தி கொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் உடம்புல நிறைய இடத்துல குத்தி இருக்கிறான். ஆனால் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டரை குத்தி குத்தி கொண்டு அவங்க துடிச்சு இறந்ததை பார்த்து ரசிச்சிருக்கிறான். ஆனால் அந்த கொலையை அவன் கோவத்தில் பண்ணுது. ஆனா இந்த கொலையை அவன் என்ஜாய்க்கு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சாகிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்கிட்ட டேப்பை பத்தி பேசியிருக்கிறாங்க. அதை மென்டல் பார்த்துட்டு அவன் சொன்னதுனால தான் என்ன நீங்க வச்சிருக்கியா அப்படின்னு கோவமா குத்தி கொள்றான். அதை பார்த்து அதுக்கப்புறம் இந்த மென்டல் வந்து சிரிக்கிறான். அப்படியே லாஸ்ட் நைட்ல ஆக்டர் லேடியா இந்த மென்டல் தான் கார்ல கூட்டிட்டு போய் கழுத்துல குத்தி கொண்டுட்டு அதுக்கப்புறம் ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு சந்தோஷமா குத்துறான். அப்படியே இப்போ பிரசன்ட்டுக்கு வந்தா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் லேடியோடைய பாடியை பார்த்துட்டு இந்த லேடியை முதல்ல கழுத்துல குத்தி தான் கொண்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே சொல்ல அதை கேட்டு சீனியர் ஆஃபீஸரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் நியூஸ்ல அந்த மர்டரை பத்தி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோயின் அந்த கண்ணு தெரியாதவர் சொன்ன மாதிரி நான் தான் அந்த ஃபயரை காப்பாத்தினேன், அந்த ஃபேஸ்ல ஸ்கார் உள்ளவன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே டைம்ல இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு பில்லை காமிச்சு இந்த பில் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது உடனே அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் இங்க நிறைய கஸ்டமர் வருவாங்கம்மா அதனால ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறா. உடனே ஓனரும் இங்க சிசிடிவி கிடையாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பில்லை பார்க்குறான். இப்போ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ சாகிறதுக்கு முன்னாடி அந்த பில்லை பற்றி கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்திருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ நான் என்னுடைய பிரதர் இறந்த அந்த ஹிட் அண்ட் ரன் டிரைவர் கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண போனேன், அப்போ என் கூட இருந்தவங்க தான் அந்த பில்லை வந்து பே பண்ணாங்க, அவங்க சைன் தான் இந்த பில்லை இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் அந்த டேப் யாருக்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம ஹீரோவை கிரிமினல் கிட்ட இருந்து காப்பாற்ற முடியுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஆக்டர் அந்த மென்டலோடைய ஃபேஸை பார்த்ததா சொல்ல அவனுடைய ஃபேஸை வந்து ஸ்கெட்சை வச்சு ட்ரா பண்றாங்க. அப்ப அங்க வந்து ஸ்பை டீம் நாங்க அந்த மென்டலோட ஃபேஸை கண்டுபிடிச்சிட்டோம், அவன் இருந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதை விசாரிச்சுட்டு வந்துட்டோம், அதனால இனிமேல் இது எங்க கேஸ் அப்படின்னதும் அதை கேட்ட கேப்டன் வந்து சாக்காக்கி ரெண்டு டீமும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க வந்து ஹீரோயின் அங்க இருக்கிற ஃபேஸ் ஸ்கெட்சை பார்த்துட்டு இவனை நான் பார்த்துருக்கிறேன், அந்த கண்டெய்னர்ல ஃபயர் நடந்த போது அப்படின்னதுமே அதை கேட்ட ஸ்பை வந்து அந்த கண்டெய்னர்ல போராட்டம் நிறுத்த போன அந்த ஏஜென்சிக்காரங்கிட்ட மென்டலோட ஸ்கெட்சை காமிச்சு கேட்கும்போது அந்த ஏஜென்சிக்காரனும் ஆமா இவன் தான் என்கிட்ட வேலை தேடி வந்தான், அப்ப இவன் கிட்ட அந்த இடத்துக்கு போறத முன்கூட்டியே சொல்லியிருந்தேன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஸ்பை வந்து கிரிமினலுக்கு கால் பண்ணி இப்போ அந்த கேஸ் எனக்கு வந்துருச்சு, அந்த கண்டெய்னர்ல ஃபயர் வச்சது அந்த மென்டல் தான் அப்படின்னதும் அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஏதாவது சொன்னாங்களான்ற மாதிரி கேட்குறா. உடனே ஸ்பை வந்து இல்ல அந்த மென்டல் எங்கேயாவது தப்பிச்சு போயிருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அதை கேட்ட ஹீரோயின் நான் அந்த மென்டலை காப்பாத்திருக்கவே கூடாது அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஆக்டர் ஹீரோ கூட வர்றதை பார்த்துட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது உடனே நம்ம ஹீரோ அவன் அடுத்த டிராமால டிடெக்டிவ் பண்ண போறானா, அதனால என்கிட்ட எப்படி டிடெக்டிவ் இருக்கணும்னு சொல்லி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஆக்டர் வந்து அந்த சூசைட் பண்ண போன அந்த லேடியோட டிராமா தான் இது, அந்த லேடி தான் டைரக்டர் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட அப்பதான் ஞாபகம் வருது அன்னைக்கு அந்த மென்டலை பார்த்தது. அதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அந்த மென்டலோட ஃபேஸ் வந்து கண்டிப்பா சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதை போய் பார்க்கலாம் அப்படின்னும் போது அதை கேட்ட ஹீரோக்கு கோவம் வருது, உனக்கு வேற வேலையே இல்லையா, அடுத்தவங்களுடைய உயிரை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு உன்னுடைய உயிரை விட போறியா அப்படின்னு திட்டவும் அதை கேட்ட ஹீரோயின் என்னாலதான் இந்த மென்டல் உயிரோட இருக்கிறான், அதனால அவன் நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருக்கிறான், இனி யாருமே அவனுடைய கையால சாகக்கூடாது, ஸோ அதுக்கு முன்னாடி அவனை பிடிக்கணும், வா போலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அந்த ஆக்டரும் ஹீரோயின் கூட போய் அந்த ஃபுட்டேஜை வந்து செக் பண்றாங்க. அதுல வந்து ஃபேஸ் தெரியல. உடனே ஆக்டர் வந்து நான் என்னுடைய மேனேஜர் கிட்ட சொல்லி நான் போன இடத்துல எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து வாங்கிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்ட ஹீரோயின் சந்தோஷமா ஆக்டரோடைய கையை பிடிச்சி தேங்க்ஸ் சொல்ல இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து டென்ஷன் ஆகுது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கையை நீட்ட உடனே நம்ம ஹீரோயின் கோவமா வேண்டாம் இருப்பா ஹீரோடைய கையை தொட்டு தேங்க்ஸ் சொல்றா. இந்த பக்கம் இன்சூரன்ஸ்காரன் 1997ல எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது, 1997ல ஏதோ நடந்திருக்குது அது என்னவா இருக்குன்ற மாதிரி தேடி பார்க்குறான். அப்போ வந்து ஒரு துண்டு சீட்டு மாதிரி ஒன்று கிடைக்குது, அதுல $30 மில்லியன் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்குது. அப்படியே கட் பண்ணா ஹீரோ எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆக்டர் லேடிக்கார அந்த மென்டல் தான் ஓட்டுறான், ஆனா அப்போ அவனுடைய ஃபேஸ் தெரியல, ஆனா அவன் மேனேஜருக்கு தெரியாம யாருக்கிட்டே பேசிட்டு போறா, அது யாருன்னு கண்டுபிடிச்சா மென்டலோட ஃபேஸை கண்டுபிடிச்சலான்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அதை கேட்ட ஆக்டர் இந்த லேடி என்கிட்ட அவன் லவ்வர் தான் இந்த டிராமால ஹீரோயினா வாய்ப்பு வாங்கி தந்தான்ற மாதிரி சொல்லியிருந்தா, ஒருவேளை அவனா இருக்குமோ அப்படின்னு கேட்டதும் அப்ப அங்க அந்த ஸ்பை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே சொல்லி ஆக்டர் லேடி ஒரு கார்ல வந்தாங்கன்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்ல அதை கேட்ட ஸ்பை இது என்னுடைய கேஸ், எல்லாரும் ஃபர்ஸ்ட் வெளியில போங்க அப்படின்னு திட்டிட உடனே எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க. ஆக்டரும் நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்புறான். உடனே நம்ம ஹீரோயின் ரொம்பவே கவலையா நான் அவனை காப்பாத்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோ மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்ற மாதிரி சமாதானப்படுத்துறான். உடனே ஹீரோயின் இனிமேல் அவனால யார் உயிரும் போக விட
இல்லாம பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராபிக் போலீஸோடைய சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க போறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இவ திருந்தவே மாட்டா போல அப்படின்னு திட்ட, இந்த பக்கம் இன்சூரன்ஸ்காரன் அவனுடைய அப்பாவை மீட் பண்ணி அந்த பேப்பரை காமிச்சு கேட்கிறான். உடனே அப்பா வந்து தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட, உடனே இன்சூரன்ஸ்காரன் அண்ணன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான், அதை நீங்க மறைக்காம என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டதுமே உடனே அப்பா வந்து என்னுடைய ரூம்ல வந்து சீக்ரெட் லாக்கர் இருக்குது, அதோடைய பாஸ்வேர்டு உன்னோடைய டேட் ஆஃப் பர்த் தான், அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறத எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் உன்கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ்காரனும் கிளம்புறான். இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் அவளுடைய வீட்டுக்கு போறா. அங்க கிரிமினல் இருக்கிறத பார்த்துட்டு பயந்து நிக்கிறா. ஸோ கிரிமினல் மென்டலோட டீடைல்ஸை காமிச்சு, இவன் உனக்கு தெரியுமா, இவன் தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி கிளாராவா கொன்னவன், அதனால தான் இவனை நான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் அடைச்சி வச்சிருந்தேன், ஆனா அவன் அங்க இருக்கிற டாக்டரே கொண்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டான், இவன் நீ பார்த்தா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போக, இதை கேட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஷாக் ஆகுறாங்க. இப்போ அப்படியே ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. மென்டல் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்த கொஞ்ச நாள்லயே கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்ணி அவகிட்ட இருந்து ஒரு பார்சல் வாங்கிட்டு, உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவனுடைய பிரதரை பத்தி விசாரிக்க வந்தான், ஆனா அதுக்கப்புறம் அவனை காணோம், அதனால தான் நான் அவனை தேடி வந்தேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அதை கேட்டு கேர்ள் ஃப்ரெண்டும் ஷாக் ஆகி, நீ என்னைக்குமே என்னையும் அவனையும் மீட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கோவமா சொல்லியிருந்திருப்பா. அதை கேட்ட மென்டலும் அவன் என் வாழ்க்கையில தலையிடாத வரைக்குமே எதுவுமே அவனை நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பான். அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோ அந்த மென்டல் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றானோ அப்படின்னு பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷன் போறா. இந்த பக்கம் இன்சூரன்ஸ்காரன் அவன் அப்பா சொன்ன மாதிரி லாக்கர் ஓபன் பண்றான். அதுல ஹீரோயினோட அப்பாவை கொன்னவனுக்கு பணம் போன அக்கௌண்ட் வந்து டீடைல்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி அதை அங்க வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஹீரோ மென்டல் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றானோ அப்படின்னு செக் பண்ணிட்டு இல்லைன்னு தெரிஞ்சு சந்தோஷப்பட, அப்ப அங்க ஸ்பை வந்து கோவமா சீனியர் ஆஃபீஸர் கிட்ட, இது என்னுடைய கேஸ், ஹீரோ எதுக்கு என்னுடைய கேஸ்ல இன்வால்வ் ஆகுறான் அப்படின்னு பயங்கரமா திட்ட, அதை கேட்ட கேர்ள் ஃப்ரெண்டும் ஷாக் ஆகி அங்கிருந்து டென்ஷனா கிளம்புறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இன்சூரன்ஸ்காரனுக்கு கால் பண்ணி, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், நான் தெரியாம ஒரு மென்டலை காப்பாத்திட்டேன், அவன் இப்போ நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருக்கிறான், அவனை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், அதுக்கு நீ இறந்த ஆக்டர் லேடியை பத்தி விசாரிச்சு சொல்லணும்ன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு அவனும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு போறான். அங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ பார்க்க வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க. அதை இன்சூரன்ஸ்காரன் பார்த்துட்டு ஷாக் ஆகி, நீங்க ராயல் ஹாஸ்பிட்டல்ல தானே ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே கேர்ள் ஃப்ரெண்டும், ஆமா நான் ஹீரோவை பார்க்க தான் வந்தேன், எங்க அவனை அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து ஒரு மென்டலை பிடிக்க ஹீரோயின் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறான், ஹீரோயினுக்கு யார் யார் சாக போறாங்களோ அவங்களுடைய ஷேடோ அவளுடைய கண்ணுக்கு தெரியும், அதை ஹீரோ கிட்ட சொல்வா, ஸோ 2 பேரும் சேர்ந்து அவங்க உயிரை காப்பாற்றுவாங்க அப்படின்னு. எதுவுமே அதை கேட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஹீரோயினை பத்தி சொன்னது ஞாபகம் வருது. உடனே பயந்து போய் கபோர்ட்ல இருந்து எதையும் எடுத்துட்டு அங்கிருந்து வேகமா கிளம்புறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை வீட்டில் டிராப் பண்ண, அப்போ ஹீரோயின் வந்து ரொம்பவே கவலையா, நமக்கு அந்த மென்டலை பத்தி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்கலையே அப்படின்னும் போது, அதை கேட்ட ஹீரோ வந்து, ஃபர்ஸ்ட் நீ போய் ஒழுங்கா ரெஸ்ட் எடு, போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குதா நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இது எல்லாத்தையுமே கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா ஹீரோட உயிருக்கு மென்டல் மூலமா ஆபத்து வந்துடும் அப்படின்னு பயந்து ஹீரோயின் கிட்ட வந்து, நீ நினைக்கிற மாதிரி ஹீரோ உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவர் கிடையாது, அவனுடைய பிரதர் தான் ஹீரோ, உன்னுடைய லவர் பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான், ஆனா இது தெரியாம நீ ஹீரோ கிட்ட பழகிட்டு இருக்கிற, ஆனா இது ஹீரோக்கு தெரியும், நான் அவன் கிட்ட ஏன் சொல்லலன்னு கேட்டேன், அதுக்கு அவன், நீ அவனுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவைப்படுறியா, அதான் இந்த உண்மையை சொன்னா நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு நினைச்சு அவன் கிட்ட சொல்லாம இருக்கிறான் அப்படின்னதும், அதை கேட்ட நம்ம ஹீரோயின் மிரண்டு போய் அப்படியே அழுதுகிட்டே, அவன் கையில நான் பிரேஸ்லெட் கொடுத்தேன் அது இருக்குது அப்படின்னதும், அதுவா அது அவனுடைய பிரதர் இறந்த ஞாபகார்த்தமா அவன் கையில போட்டிருக்கிறான் அப்படின்னதுமே, அதை கேட்ட ஹீரோயினால நம்ப முடியல, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோவையும் அவனுடைய பிரதர் சின்ன வயசு போட்டோவையும் காமிக்கிறான். அதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப அழுதுகிட்டே ஃபீல் பண்ண. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோ அந்த ஸ்பை டீம்ல இருந்து அந்த மென்டலை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமான்ற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்க, அது சீனியர் ஆஃபீஸர் பார்த்துட்டு கோவமா ஹீரோடைய கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து, நம்ம கேஸை பத்தி கேட்டா எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்ற, ஆனா இந்த டீம் கேஸை போய் எட்டி பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டு இருக்க. உடனே ஹீரோ வந்து கோவமா டேபிள்ல படுத்துக்கிறான். அப்போ ஹீரோயின் சன்கிளாஸ் போட்டுட்டு வந்து ஹீரோ கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் அழுதுகிட்டு சின்ன வயசு போட்டோவை காமிச்சு ஹீரோடைய மூஞ்சிலேயே வீசிட்டு கோவமா, உன்னுடைய பிரதர் இறந்துட்டானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ஷாக்காகி என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆமான்ற மாதிரி சொல்லிட. உடனே நம்ம ஹீரோயின் கோவமா ஹீரோடைய கண்ணத்துல ஒரு அறை விட்டுட்டு, நீ உன்னுடைய இன்வெஸ்டிகேஷனுக்காக என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிருக்கிற அப்படின்னு திட்டிட்டு போக, உடனே நம்ம ஹீரோ கோவமா அந்த கீழே விழுந்த போட்டோ பார்க்காம போறான். அந்த சீனியர் ஆஃபீஸர் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு அந்த போட்டோ எடுத்து பாக்குறாரு. அப்பதான் ஞாபகம் வருது, மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த மென்டல் வந்து தப்பிச்சு போகும்போது இந்த பையன் போட்டோ எரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல கடந்தது ஞாபகம் வரும். உடனே அதை எடுத்துட்டு போய் மென்டல் போட்டோவா ஹீரோடைய அம்மா கிட்ட காமிச்சு இவனை தெரியுமான்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே அம்மா வந்து இல்லைன்னு சொல்லிட, உடனே சீனியர் ஆஃபீஸர், இவன் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்த ஒரு மென்டல், இவன் இப்போ நிறைய பேர்த்த கொலை பண்ணிட்டு இருக்கிறான், இவன் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு போகும்போது அந்த போட்டோவை எரிஞ்சிட்டு போயிருக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகி மெமரி லாஸ் ஆகிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி ஹீரோ இந்த மென்டலை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துருக்கான். அதை பத்தி ஹீரோ கிட்ட கேட்டா நான் அவன் எதுவுமே தெரியலன்னு சொல்றான், அதான் உங்ககிட்ட ஏதாவது தெரியுமான்னு கேட்க வந்தேன்ற மாதிரி சொல்ல அப்படின்னு கேட்டு ஹீரோடைய சின்ன வயசு போட்டோ காமிச்சு கேட்கறாங்க. அதை கேட்டு ஷாக்கான அம்மா வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்றாங்க. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செமினார் அட்டென்ட் பண்ண மூஜின் போனேன், அப்ப என்னுடைய 2 மகனை கூட்டிட்டு போனேன், அப்ப அங்க எடுத்த போட்டோ தான் இது அப்படின்னு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதை
அதாவது ஏப்ரல் 16, 1997 அங்கே அந்த டாக்டராக அந்த செமினாரை பார்க்குறாங்க. ஆனால் ஒழுங்காக பேசாமல் போக அப்போ பார்த்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கும். அதை அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அப்போ தான் பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகி நிறைய பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அது போக அந்த ஹாஸ்பிட்டலில் கம்மியான டாக்டர்ஸ் இருந்ததுனால ஹீரோடைய அம்மா வந்து 4 நாள் வீட்டுக்கு போகாமல் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்து இருந்திருப்பாங்க. அப்போ ரொம்ப டயர்டாக மகனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த டைமில் போலீஸ் கால் பண்ணி உங்கள் பையன் வந்து இறந்து போயிட்டான், அதாவது ஹிட் அண்ட் ரன் கேஸ், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னதும் அதை கேட்டு ஹீரோடைய அம்மா ஷாக் ஆகுறாங்க. அப்படியே இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்தா சீனியர் ஆஃபீஸர் யார் ஆக்சிடென்ட் பண்ணது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோடைய அம்மா அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட சீனியர் ஆஃபீஸர் அது பில்டிங் கொலாப்ஸ் ஆன அன்னைக்கே ஆக்சிடென்ட் நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லை பில்டிங் கொலாப்ஸ் ஆன ஒரு 5வது நாள் இருக்கும் அப்படின்னும் போது அதை கேட்டு சீனியர் ஆஃபீஸரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ரீப்பர்ஸை காமிச்சா ஹீரோடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே எல்லா திங்ஸும் சூப்பராக இருக்குது. அதை பார்த்துட்டு ரீப்பர்ஸ் வாயடிச்சு போய் நிற்க அப்போ ஹீரோ வந்து அவனுடைய பாடி ஓனருடைய கிரெடிட் கார்டை வச்சு நிறைய கோட் வாங்கி இருக்கிறான். அதை ரீப்பர் கிட்ட காமிச்சு சந்தோஷப்பட அப்போ ஹீரோ ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து டெலிவரி ஆகுது. அதை வாங்கி நல்லா ருசிச்சு சாப்பிட அதை பார்த்துட்டு ரீப்பர் ஷாக் ஆகி உடனே உனக்கு அந்த ஹீரோயின் பொண்ணு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா போல அப்படின்னு கேட்டதும் ஆமாம் இப்போ வர எனக்கு அந்த லோ கிளாஸ் ரீப்பரை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணல, நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னதும் அதை கேட்ட தொப்பி ரீப்பர் நீ அந்த லோ கிளாஸ் ரீப்பரை கண்டுபிடிக்க தான் ஹீரோயின் பின்னாடி சுத்தினியா அப்படின்னு கிண்டலாக கேட்கும்போது ஆமாம் எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, 2 பேரும் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்க, சும்மா தொணன்னு பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு கத்திட அப்போ பார்த்து இன்சூரன்ஸ்காரன் வந்து என்னையா வெளியில் போக சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோ இல்லை ஒன்றெல்லாம் இல்லைடா அப்படின்னும் போது உடனே இன்சூரன்ஸ்காரன் அப்படின்னா இங்கே வேறு யார் இருக்கிறா, நான் மட்டும் தானே இருக்கிறேன், அப்போ என்ன தானே சொல்கிறேன் அப்படின்னு கோவமாக சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் என்னுடைய வீட்டுக்கு வந்து ஏதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாலா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வீட்டுக்கு வரல, உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்தா, அந்த கபோர்டில் இருந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போனா அப்படின்னதும் இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. அப்போ அந்த டாக்டர் பொண்ணு தான் கபோர்டில் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி இருக்கிறாளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். உடனே ரூமுக்கு போய் ஹீரோயினை திட்டினதை யோசித்து பார்த்துட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். இந்த பக்கம் சீனியர் ஆஃபீஸர் அந்த கிளாரா டெத்துக்கும் ஹீரோடைய பிரதர் டெத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சந்தேகப்படுறான். உடனே மூஜின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணி ஹீரோடைய பிரதர் ஆக்சிடென்ட்ல எப்படி இறந்தான் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸையும் அனுப்ப சொல்லிட்டு ஹீரோ எதுக்கு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போனா, ஒருவேளை கிளாரா ஹீரோ பிரதருக்கு சாவுக்கு தான் காரணமாக இருப்பணுன்ற மாதிரி மென்டலோடைய ஸ்கெட்சை பார்த்து யோசிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில் வந்து நைட் ஃபுல்லாக ஹீரோயினுக்காக ரொம்பவே கவலையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். காலையில் இன்சூரன்ஸ்காரன் வந்து ஹீரோயின் கிட்ட ஜூனை பார்க்க போலையா அப்படின்னு கேட்கும்போது ஆனால் நம்ம ஹீரோயின் கோவமா அவன் ஜூன் கிடையாது அப்படின்னு சொன்னதுமே உடனே இன்சூரன்ஸ்காரன் ரியல் ஜூனை பார்க்க போகலாம் அப்படின்னு சொன்னதுமே ஸோ 2 பேரும் இறந்த ஹீரோடைய பிரதருடைய அஸ்தி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஹீரோடைய பிரதர் அஸ்தியை பார்த்துட்டு ஹீரோ அன்னைக்கு இதை பார்க்கக்கூடாதுன்னு தான் என்ன அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் இருக்கான்னு தெரிஞ்சு ரொம்ப அழுதுகிட்டு உன்னை நான் இப்படி பார்ப்பேன்னு நினைக்கல, என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க, இப்போ நீயும் இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சதுமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஏங்கி அழுறா. அதை பார்த்துட்டு இன்சூரன்ஸ்காரன் ஃபீல் பண்ணி ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் காஃபி வாங்கி கொடுக்குறான். உடனே ஹீரோயின் இந்த உண்மை எப்படி உனக்கு தெரியுன்ற மாதிரி கேட்க இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோ தான் இன்சூரன்ஸ்காரனை எழுப்பி எல்லா உண்மையுமே சொல்லி அனுப்பியிருந்திருப்பான். அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் இன்சூரன்ஸ்காரன் உன்னுடைய லவர் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துருக்கிறான், ஆனால் இதை அவன்கிட்ட மறைக்கணும்னு ஹீரோ நினைக்கல, கரெக்டான டைம் வரும்போது சொல்லலாம் நினச்சிருந்துருக்கிறான் அப்படின்னு ஹீரோக்கு சப்போர்ட்டாக பேச உடனே ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே இல்லை அவனுடைய கேஸ்க்கு வந்து என்னை பயன்படுத்திக்கிட்டானே தவிர வேற எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட இன்சூரன்ஸ்காரன் ஹீரோக்கு கால் பண்ணி அவள் இப்போ ஓகே தான், அவளை நான் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்ல ஸோ ஹீரோவும் ரொம்ப கவலையாக தேங்க்ஸ் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டுறான். இந்த பக்கம் சீனியர் ஆஃபீஸர் ஹீரோக்கு கால் பண்ணி உன்னுடைய பிரதருடைய அம்மாவை பார்க்கவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். அங்கே ஓல்டு லேடி இருக்கிறாங்க. இவங்க தான் ஹீரோடைய பிரதர் அம்மானு ஹீரோ கிட்ட அந்த சீனியர் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. உடனே ஹீரோ ஏதோ ஸ்மெல் வருதுன்ற மாதிரி சொல்ல ஓல்டு லேடியும் நான் ஃபிஷ் மார்க்கெட்டில் ஃபிஷ் டெலிவரி பண்ணுறேன், அதனால தான் என் மேலே அந்த ஸ்மெல் வருதுன்ற மாதிரி சொல்ல உடனே சீனியர் ஆஃபீஸர் ஹீரோ கிட்ட நான் இவங்க கிட்ட உன்னுடைய பிரதரை பற்றி கேட்குறேன், உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்தால் சொல்லுன்ற மாதிரி சொல்ல உடனே சீனியர் ஆஃபீஸர் ஓல்டு லேடி கிட்ட அந்த சின்ன வயசு போட்டோவை காமிச்சு கேட்குறாங்க. உடனே ஓல்டு லேடியும் அதை பார்த்துட்டு அழுதுகிட்டே ஹீரோடைய பிரதரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓல்டு லேடி கிட்ட தான் ஹீரோடைய பிரதர் வளர்ந்துருக்கிறான். அவன் அம்மா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நடந்துறாங்க. திடீர்னு போலீஸ் வந்து ஹீரோடைய பிரதர் ரூமை வந்து செக் பண்ணுறாங்க. அப்போ ட்ரக்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு ஓல்டு லேடி ஷாக் ஆகி அது என்னுடையதுன்ற மாதிரி சொல்லிட உடனே போலீஸ் வந்து ஓல்டு லேடி அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதை பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அழுகிறா. அப்போ ஹீரோடைய பிரதர் அங்கே வந்து ஓல்டு லேடி கிட்ட ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு திட்டிட்டு போக அடுத்தது இந்த ஓல்டு லேடியை வந்து ஜெயிலில் போட்டுடுறாங்க. அப்போ அங்கே ஹீரோடைய அம்மா வந்து ஓல்டு லேடியை மீட் பண்ணி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க, அதனால நானே உங்கள் மகனை பார்த்துக்கிறேன், நீங்கள் ஜெயிலில் இருந்து வெளியில் வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் ஓல்டு லேடி சீனியர் ஆஃபீஸர் கிட்ட நான் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள் முன்னாடி தான் என்னுடைய பையன் இறந்து போயிட்டான்றது எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்ல அதை கேட்ட சீனியர் ஆஃபீஸர் நீங்கள் போலீஸ் கிட்ட இது ஆக்சிடென்ட் கிடையாது மர்டர்னு எதையோ வச்சு சொல்லியிருக்கீங்க போல அப்படின்னு கேட்கும்போது அவங்க பேக்ல இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இது பென் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்மோக் பாம், இதை என்னுடைய மகன் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பார்த்தேன், இதை வந்து ஹீரோயினுடைய அப்பா தான் கொடுத்தாங்க, அவங்க கிட்ட பழகிறதுக்கு முன்னாடி வர ரவுடியா தெரிஞ்ச
தெரிஞ்சான். அதுக்கப்புறம் திருந்தி ஒழுங்கா இருந்தான். அவங்க தான் இந்த ஸ்மோக் பாம்பை காமிச்சு இது எதுக்கு யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ரெட் கலர்னா ஃபயர் ஆனா யூஸ் பண்ணணும், எல்லோ கலர்னா யாராவது நம்மளை துரத்துனா யூஸ் பண்ணணும், கிரீன் கலர்னா எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தாங்க. உடனே அவன் அந்த டெஸ்ட் பண்ண ஓப்பன் பண்ணிட்டான். அதனால அந்த எல்லோ கலர் ரூம் ஃபுல்லாக பரவிடுச்சு. அந்த ஞாபகம் வந்து தான் நான் போய் அவனுடைய ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு செக் பண்ண போனேன். அப்போ இந்த எல்லோ கலர் ஸ்மோக் பாம்பை யூஸ் பண்ணியிருக்கிறான். அப்போ அவனை யாரோ துரத்தி இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு சீனியர் ஆஃபீஸர் அப்போ ஹீரோயின் அவருடைய அப்பா நேம் என்னதுன்னு கேட்குறாங்க. உடனே ஓல்டு லேடி வந்து நேம சொல்கிறாங்க. அதை கேட்டு சீனியர் ஆஃபீஸர் அவர் எனக்கு தெரியும், நான் மூஜினில் இருக்கும்போது நீங்கள் பாரில் ஒர்க் பண்ணீங்களே, அப்போ கிளாராவை பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்க. உடனே ஓல்டு லேடி அவள் எனக்கு சிஸ்டர் மாதிரி, நான் ஜெயில் போன உடனே என்கிட்ட வளர்ந்த கேர்ள் ஃப்ரெண்டை அவகிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போனேன். கேர்ள் ஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவள் என்கிட்ட தான் வளர்ந்தா. அவளுடைய படிப்பு செலவு நான் தான் பார்த்துக்கிட்டேன். என் மகன் ஆக்சிடென்ட் ஆன தெரிஞ்சதுக்கப்புறம் போய் அவங்களை தேடினேன். ஆனால் அவங்க மூஜினில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எங்கே போனாங்கன்றது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஹீரோடைய அம்மா கால் பண்ணுறாங்க. ஆனால் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் அட்டன் பண்ண மாட்டா. இந்த பக்கம் அம்மா வந்து இவ ஏன் அட்டன் பண்ண மாட்டான்னு திரும்ப கால் பண்ண போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுது. உடனே அம்மா வந்து டாக்டர் ட்ராயரில் சார்ஜரை தேடுறாங்க. அந்த டைமில் அந்த இடத்துல ஒரு கேப்சூல் இருக்குது. அதான் ஹீரோடைய கேப்சூல். அதை பார்த்துட்டு இருக்க அந்த டைமில் டாக்டர் வந்து என் பெர்மிஷன் இல்லாமல் எதையும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை வாங்கி கோட் பேக்கில் போட. அப்போ நர்ஸ் வந்து எமர்ஜென்சி பேஷண்ட் வந்து இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல உடனே டாக்டர் வந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஓல்டு லேடி ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகி சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோ மீட் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்லி அந்த ஸ்மோக் பாம்பை கொடுக்க அதை வாங்கிட்டு தான் ஹீரோ டிடெக்டிவ் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் அக்டோபர் 14 ஒரு 4 மணிக்கு போல் கால் பண்ணி என்னுடைய பிரதரை கொண்டவனை கண்டுபிடிச்சிட்டேன், நான் போய் எவிடன்ஸை கண்டுபிடிச்சி சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போனான். ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு காலமே ஹீரோ கிட்ட இருந்து வரல. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகி மெமரி லாஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி அவங்க அம்மா மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்ல இதை ஹீரோடைய டீம் மெம்பர்ஸ் கேட்டுட்டு போகிறாங்க. இந்த பக்கம் டாக்டர் பேஷண்ட்டை செக் பண்ண போகும்போது கேப்சூல் வந்து கீழே விழுந்துருது. இந்த பக்கம் ஆஃபீஸர் வந்து சீனியர் ஆஃபீஸர் கிட்ட ஹீரோ அக்டோபர் 14 4 மணிக்கு காரில் வந்து ஸ்பீடாக போயிருக்கான்னு டிராஃபிக் போலீஸ் கிட்ட இருந்து ஃபைன் லெட்டர் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்ல அதே டைமில் இன்சூரன்ஸ்காரன் அவனுடைய ராயல் இன்சூரன்ஸ் கம்பெனியை ஹேக் பண்ணி அந்த $30 மில்லியன் பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறான். அப்போ தான் தெரியுது இவன் அண்ணன் தான் அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆன இடத்த $65 மில்லியன் வாங்கியிருக்கிறான். ஆனால் இப்போ அந்த இடத்துல தான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறான்றதை புரிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் ஹீரோடைய வீட்டுக்கு சீனியர் ஆஃபீஸர் வந்து ஏதாவது எவிடன்ஸ் ஹீரோ வீட்டில் இருக்கான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு அங்கே இல்லைன்னு சீக்ரெட் ரூம் வந்து பார்க்குறாங்க. அப்போ இன்சூரன்ஸ்காரன் அவனுடைய கம்பெனி டீட்டெயில்ஸை ஹீரோடைய சீக்ரெட் ரூமில் வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ஏன் இதை கலெக்ட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அப்போ 1997 நடந்த மூஜின் ஃபயர் கேஸ் ஃபைல் அந்த இடத்துல இருக்கும். அதை பார்த்துட்டு சீனியர் ஆஃபீஸரும் ஹீரோ எதுக்கு இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஓல்டு லேடி அவங்க ஷாப் முன்னாடி ட்ராப் பண்ண போகிறான். அப்போ ஓல்டு லேடி ஷாப்பில் நிறைய பேர் தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கிளம்பிட இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறான். அங்கே 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃபயர் கேஸ் ஃபைல் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த கேஸ் தான் ஹீரோயினோடைய அப்பா சாகிறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபைலை ஏன் இந்த பாடியோடைய ஓனர் வச்சிருந்தான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் காமிச்சா ஹீரோயினோடைய அப்பா கிட்ட இந்த லேடி இறக்கும்போது இவங்களை சுற்றி எல்லோ பேப்பர் எரிஞ்சு கிடக்குன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அது ஞாபகம் வந்து ஹீரோடைய கேஸ் போர்டில் அந்த எல்லோ பேப்பரை அந்த ஆக்டர் லேடி இறந்த காரில் கடந்திருக்கும். அதை யோசித்து பார்க்குறான். அந்த மென்டல் சின்ன வயசில் ஹீரோடைய பிரதர் 2 பேர்த்தையும் துரத்துனது. உடனே அவன் ஃபேஸை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். இந்த பக்கம் சீனியர் ஆஃபீஸர் அதே எல்லோ கலர் பேப்பரை டெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த எல்லோ கலர் பேப்பரை சைனாவில் யாராவது இறக்கும்போது அவங்க மேலே போடுவாங்கன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட சீனியர் ஆஃபீஸர் மென்டல் ஃபோட்டோவை பார்த்துட்டு நீ சைனாக்காரன்டா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். இந்த பக்கம் இன்சூரன்ஸ்காரன் அவனுடைய அண்ணன் காரில் உள்ள கேமராவை ஹேக் பண்ணும்போது அந்த ஆக்டர் லேடி இறக்குறதுக்கு முன்னாடி அவன் அண்ணனை மீட் பண்ணியிருக்கிறான். அப்போ அதே தூரத்தில் இருந்து மென்டல் நோட் பண்ணி இருக்கிறத கவனிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோ மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து அந்த மென்டல் ஃபோட்டோவை நர்ஸ் கிட்ட காமிச்சு இவன் தான் டாக்டரை கொண்டுட்டு தப்பிச்சு போனவனா அப்படின்னு கேட்கும்போது உடனே நர்ஸும் ஆமான்னு சொல்லிட்டாங்க. உடனே ஹீரோ அப்போ ஹீரோயினுடைய அப்பாவை கொன்னது அதே மென்டல் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். இந்த பக்கம் இன்சூரன்ஸ்காரன் ஹீரோயினை மீட் பண்ணி அந்த மென்டலோடைய ஃபோட்டோவை காமிச்சு இவன் தான் அவனுடைய அப்பாவை கொன்னது அப்படின்னும் போது அதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆகி இவன் இறந்துட்டான்னு அவனுடைய சிஸ்டர் இன் லா சொன்னாங்கன்ற மாதிரி அந்த ஃபோட்டோவை கீழே போட்டுட்டு வந்து சிஸ்டர் இன் லா வீட்டில் வந்து உன்னுடைய பிரதர் இன் லா இன்னுமே சாகல, உயிரோட தான் இருக்கிறான், அவன் இப்போ பெரிய சீரியல் கில்லராக இருக்கிறான் அப்படின்னதும் அதை கேட்டு அவங்களும் நீங்கள் இருக்காத போ அப்படின்னு திட்டுறாங்க. அப்போ அவளுடைய பின்னாடி ஷேடோ இருக்குது. அதை ஹீரோயின் டச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இங்கே இருக்காதீங்க, அவங்களை கொல்ல அந்த மென்டல் வரான் அப்படின்னு சொல்ல. ஆனால் அதை கேட்காம சிஸ்டர் இன் லா வந்து கதவை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து டெலிபோர்ட் ஆகி ஹீரோயின் வீட்டுக்கு போகிறான். அங்கே அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இவ கண்டிப்பாக அந்த சிஸ்டர் இன் லா வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு டெலிபோர்ட் மூலமா அவங்களுடைய வீட்டுக்கு போகிறான். அங்கே அந்த சிஸ்டர் இன் லாவை மென்டல் கொன்று போட்டுட்டு போயிருக்கிறான். அதை பார்த்து சாக்காகி ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே சீனியர் ஆஃபீஸர் அங்கே வந்து அந்த கொலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மென்டல் அங்கே வந்துட்டு போனது அவன் பின்னாடி ஹீரோயின் போனது கேமராவில் வந்து பதிவாகியிருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு ஹீரோயினுடைய நேமை சொல்லி கத்திட்டே தேடி போகிறான். அப்போ ஹீரோயின் சூழ ரத்த கரையாக இருக்கிறத பார்த்துட்டு சாக்காகி காட்டுக்குள்ளே தேடி போகிறான். அப்போ ஒரு இடத்துல போலீஸ் இருக்கிறத பார்த்துட்டு போக அங்கே ஹீரோயினுடைய ஃபோன் இருக்கும். அது போக நிறைய
ரத்தமா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் இறந்துருக்க கூடாது, நம்ம அந்த கேப்சூலை ஓப்பன் பண்ணாத வரைக்கும் ஹீரோயின் சாக மாட்டா அப்படின்னு நினைக்கிறான். இந்த பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல 2 ரீப்பர்ஸ் ஒரு பேஷண்டோட சோலை கலெக்ட் பண்ண நிக்கிறாங்க. அப்போ ஹீரோடைய கேப்சூலை பார்த்துட்டு அதை எடுத்துட்டு இது பிளாக்கோடைய கேப்சூல் ஆச்சு அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஹீரோயினுடைய ஃபேஸ் தெரியுது. இந்த பக்கம் ஹீரோ மலையில நினைச்சுக்கிட்டே டென்ஷனா காடு ஃபுல்லா ஹீரோனை தேடிட்டு இருக்கான். அப்போ கீழே வந்து ஒரு கீ கிடைக்கும், அதை கவனிக்காம போறான். அப்போ ஹீரோக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்ணி அந்த பிளட் ஹீரோயினோட இதுதான் 2 லிட்டர் பிளட் வந்து லாஸ் ஆயிருக்குது, அதனால ஹீரோயின் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் மென்டல் சிரிக்கிறான், அவனுடைய கையில உள்ள கத்தியில ரத்தமா இருக்குது. அப்பதான் பிளாஷ்பேக் காட்டுறாங்க, மென்டல் தான் நம்ம ஹீரோயினை கத்தி வச்சு குத்துறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இறந்துட்டா அப்படின்னு ரொம்பவே கவலையா அந்த இடத்துல மயங்கி விழுறான். அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ ஹீரோயின் உண்மைக்குமே இறந்துட்டாங்களா இல்லையா அப்படின்றத வரப்போற எபிசோட பார்க்கலாம். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.